எங்க அப்பா தான் முறை பேனாவை எடுத்து எழுதினாரு. அவங்க அம்மா பேரை கொண்டு போய் வச்சுக்கிறான் மெரினால. அவங்க ஆத்தால புதைக்கிறதுக்கு அம்மா பெரிய பேனா. சற்று முன் நேற்று இரவு கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நம்ம தமிழக முதல்வரை நாராய் கிழிச்சி எடுத்திருக்காங்க ஒரு வீர தமிழச்சி. இந்த வீடியோவை தயவு செஞ்சு பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு மக்களும் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டால் இந்த அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் துண்டகணும் துணிகன்னு ஓடிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணும். ஆனால் இவங்களுடைய ஆட்சி முடிய போது இந்த நேரத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் பஸ் புதுசா கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன், மூட்டையா கணக்கு காட்டியே இந்தியால கோடி கணக்குல கடை வாங்கி வச்சுக்கிறிய. அந்த கடனை கட்ட உனக்கு வக்கு இல்ல. எங்க அப்பா தான் முறை பேனாவை எடுத்து எழுதினாரு. அவங்க அம்மா பேரை கொண்டு போய் வச்சுக்கிறான் மெரினால. அவங்க ஆத்தால புதைக்கிறதுக்கு அம்மா பெரிய பேனா. அதுக்கு வாங்கிட்ட பணம் இருக்குது. சேலம்பாக்கத்துல பஸ் கொண்டு வர உன்ட்ட பணம் இல்லையாடா பேவர்சி? தயவு செஞ்சு இங்க இருக்கிற லோக்கல் பஸ் எல்லாத்தையுமே ஏத்து, எல்லாரையுமே கொண்டு போ. முடியாதா? யாரும் விட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இவங்க தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் அங்கே உள்ள பயணிகள் படாத அவஸ்தைகள் கிடையாது. சரியான பேருந்து வசதிகள் கிடையாது. அது கிளாம்பாக்கத்தில் இறங்கினா அவங்களுடைய சொந்த ஊருக்கு போவதற்கு, சென்னை சுற்றியுள்ள ஊர்களுக்கு போவதற்கு சரியான பேருந்து வசதிகள் கிடையாது அப்படின்னு பல மக்கள் பீப்புள்ஸ் அங்கே பேட்டி கொடுத்தும் இந்த திமுக அரசாங்கத்தை கிழித்து தொங்க விட்டு கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்மணி பேசிய வீடியோ இணையதளத்தில் பட்டி தொட்டி எங்கும் வைரல் ஆகிட்டு இருக்கு. உண்மையாலுமே உங்களுடைய வீரத்திற்காகவே இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டும். இந்த அம்மாவை போன்று வீரமாக ஒவ்வொரு இந்த தமிழ்நாட்டு குடிமகனும் திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சானா ஒவ்வொரு அமைச்சரும், ஒவ்வொரு எம்எல்ஏவும், ஏன் அரசு அதிகாரிகள் உட்பட அனைவரும் தங்களுடைய வேலையை, கடமைகளை செய்வாங்க. ஆனால் நம்மளுடைய மக்கள் இந்த அரசியல்வாதிகளை பயந்து கொண்டு வாயை மூடிக்கொண்டிருக்காங்க. அதையெல்லாம் முறியடிக்கும் விதமாக இந்த பெண்மணி தெரிக்க விட்டு பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பெண்மணியுடைய இந்த தைரியத்தை, இந்த வீர தமிழச்சி இந்த தைரியமான பேச்சை பாராட்டி நம்ம எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுவோம். இந்த ஒரு வீடியோ மட்டும் ஷேர் ஆச்சுன்னா இந்த திமுக அரசாங்கம் கண்டிப்பாக வரும் தேர்தலில் மண்ணை கவ்வும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.